guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில ஆல்கே பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த பேஜ்ல இருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்கேனா என்ன, அதோட ஜெனரல் ஃபார்ம் அண்ட் அதோட வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்கேல பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் வந்து இருக்கும். ஸோ குளோரோஃபில் இருந்தது அப்படின்னா அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ராஃபிக். அவங்களால ஈஸியா அவங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. சிம்பிள் டேலாய்ட். டேலாய்ட் அப்படின்றது நான் என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோலயே நான் சொல்லுவேன். அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக், ஈரமான இடத்துல தான் இருக்கும். அது உப்பு தண்ணியா இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கலாம். பட் ஈரமான இடத்துல தான் இந்த ஆல்கே வந்து வளரும். ஸோ இந்த ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் அசோசியேஷன், அதாவது லைக்கன். எந்த ஆர்கானிசமோட சிம்பயாட் அசோசியேஷனா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக்கன்ஸை பத்தி நம்ம சாப்டர் 2லயே நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் அனிமல்ஸ் கூடயும் அசோசியேஷனா இருக்கும், சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஓகே. ஸோ ஆல்கேவோட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட். சில ஆல்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூப்பா இருக்கும். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். சில ஆல்கே வந்து த்ரெட் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் உலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, இந்த மாதிரி. சில ஆல்கே வந்து மரைன் ஃபார்ம்ஸ் ஆல்கே வந்து கெல்ப்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான்ட் பாடி மாதிரி இருக்கும். ஸோ டாலஸ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். டாலஸ் அப்படின்றது என்னன்னா ஆல்கேவோட பிளான்ட் பாடி, அதோட உடம்ப டாலஸ்னு சொல்றோம். இப்போ ஒரு பிளான்ட்டை நம்ம பார்க்கும் போதே அந்த பிளான்ட்ல இதுதான் ஸ்டெம், இது லீஃப், இது வந்து ரூட் அப்படின்றத நம்ம பார்த்தே ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்து. ஆனா டாலஸ் அப்படின்றது ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட்ல இது வந்து ரூட், இது ஸ்டெம், இது லீஃப் அப்படின்றத நம்ம பார்த்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் டாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீசன்னால தான் ஆல்கே டாலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆல்கேவை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டெம், இது வந்து ரூட், இது லீவ்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். ஸோ இதுல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் டாலஸா வந்து டெவலப் ஆகும். அதான் நம்ம பார்த்தோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஸ்போர்ஸ் மூலமா, அந்த ஸ்போர்ஸ் வந்து காமனா நம்ம ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஜென்ரேட் ஆகிறது மூலமா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், மொட்டைல் ஃபிளாஜெல்லேட்டட், அதாவது ஃபிளாஜெல்லா இருக்கக்கூடிய ஆல்கேவா இருக்கும். அண்ட் அது மூலமா ப்ரொடியூஸ் ஆகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது. எக்ஸாம்பிள் உலோத்ரிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கேமெட்ஸ் வந்து ஃபிளாஜெல்லா இருக்கும். அண்ட் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபிளாஜெல்லாவும் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. உலோத்ரிக்ஸ்ல வந்து சைஸ் சிமிலரா இருக்கும் கேமெட்ஸோடது அண்ட் ஃபிளாஜெல்லா இருக்கும். ஸ்பைரோகைரால வந்து பார்த்தீங்கன்னா கேமெட்ஸ்ல ஃபிளாஜெல்லா இருக்காது, ஆனா சைஸ் சிமிலரா இருக்கும். அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனை ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைஸ் சிமிலரா இருக்கிறத ஐசோகேமஸ்னு சொல்லுவோம். 2 கேமெட்ஸோட சைஸ் டிஸ்சிமிலரா இருக்கு, அதாவது டிஃப்ரெண்டா இருக்குன்னா அத ஆனைசோகேமஸ்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் யுடோரினா. அதுவே 2 கேமெட்ல ஃபீமேல் கேமெட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகிற கேமெட்டாவும், மேல் கேமெட்டும் சின்னதா மூவ் ஆகிற கேமெட்டா இருந்ததுன்னா அந்த அத வந்து நம்ம ஊகேமஸ்னு சொல்லுவோம். இதுல ஃபீமேலோட சைஸ் வந்து பெருசா இருக்கும், மேல்க்கு வந்து சின்னதா இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஸோ 3 டைப் இருக்கு: ஆனைசோகேமஸ், ஐசோகேமஸ், ஊகேமஸ். ஐசோகேமஸ்ல சைஸ் சிமிலரா இருக்கும், ஃபிளாஜெல்லா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் யுடோரினான்னு, உலோத்ரிக்ஸும் ஸ்பைரோகைராவும். ஆனைசோகேமஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் யுடோரினா. சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவே வந்து ஊகேமஸ்க்கு வந்து ஃபீமேல் கேமெட் வந்து லார்ஜா இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும், மொட்டைலா இருக்கும். மேல் கேமெட் சின்னதா இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும். அத ஊகேமஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்
வால் வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஸோ இவ்வளவுதான் ஆல்கே பார்ட் 1 வீடியோ. ஸோ ஆல்கேனா என்ன? ஆல்கேவோட சைஸ், ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எப்படிலாம் இருக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள், அதோட பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல அதோட கிளாசிஃபிகேஷன், மத்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.